ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் சேனலில் ஜூஸியான தேன் மிட்டாய் இப்படி செஞ்சு பாருங்கள். ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த தேன் மிட்டாயை ரொம்ப பிடிக்கும். கடையில் வாங்கி சாப்பிட்றது போலவே ஜூஸியான தேன் மிட்டாயை வீட்டிலையே ஈஸியாக செய்யலாம். ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸ்வீட் ரெசிபியான மிட்டாய் செய்கிறதுக்காக 1 கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன். நான் ரேஷனில் வாங்கின அரிசியில் தான் இந்த மிட்டாய் செய்கிறேன். 3 மணி நேரமாக அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கணும். எந்த கப்பில் அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவு உளுந்து எடுத்து அதையும் 3 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். தேன் மிட்டாய் செய்கிறதுக்காக சர்க்கரை தண்ணி ரெடி பண்ணிடலாம். அதே கப்பில் 1 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். கடாயில் சேர்த்துட்டு 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். மிட்டாய் செய்கிறதுக்காக கம்பி பதம் நம்ம பார்க்க தேவையில்லை. சர்க்கரை நல்லா நுரைச்சி கொதி வந்ததுக்கு அப்புறமா பிசுபிசுப்பு தன்மை வந்ததுமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சர்க்கரை தண்ணி நல்லா நுரைச்சி கொதி வந்துடுச்சு. விரல் எடுத்து பார்த்தோம்னா நல்லா பிசுபிசுப்பாக இருக்கணும். தண்ணி ஆறிடாமல் இருக்கிறதுக்காக மூடி போட்டு வச்சிடலாம். நாம் அரைச்சி வச்சிருக்க மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இது கூட 1/4 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும். ஆப்பா சோடா சேர்க்கும்போது தேன் மிட்டாய் நல்லா குண்டு குண்டாக வரும். மிட்டாய் கலராக இருக்கிறதுக்காக ஃபுட் கலர் சேர்க்குறேன். 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாகவே நம்ம சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க. நம்ம சேர்த்துருக்க ஃபுட் கலர் மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுறணும். மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்பூனில் எடுத்து ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். மைதா மாவில் இந்த தேன் மிட்டாய் செய்யலாம். அதுக்கு பதிலாக ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க இட்லி மாவில் கூட இந்த தேன் மிட்டாயை செஞ்சிடலாம். மாவு மிட்டாய் செய்கிறதுக்கு ரெடி ஆயிருச்சு. ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஸ்பூனில் மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடணும். எந்தளவு உங்களுக்கு தேன் மிட்டாய் பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிடுங்க. மிட்டாயை எண்ணெயில் சேர்த்துட்டு லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா நல்லா கிளறி விட்டுறணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கோங்க. அப்பப்போ நல்லா கலந்து விட்டுறணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிக்கும்போது மாவு உள்ளுக்குள்ளே நல்லா வெந்துடும். வெளியில் மொறுமொறுப்பாக இருக்கும். எண்ணெயிலேருந்து நுர வரதெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். மிட்டாய்களை பொரிச்ச உடனே சூடான சர்க்கரை தண்ணியில் சேர்த்துடணும். அப்போ தான் சர்க்கரை தண்ணியில் மிட்டாய் நல்லா ஊறும். 2லிருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிடணும். சர்க்கரை தண்ணி ஆறி இருந்ததுன்னா லைட்டாக சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமா மிட்டாய்களை சேர்த்துடணும். இதே போல் மீதம் இருக்க எல்லா மாவையும் பொரிச்செடுத்துக்கலாம். 1 கப் மாவு இருந்தால் போதுங்க. நிறைய தேன் மிட்டாய்களை பொரிச்செடுத்துடலாம். ஈவினிங் ஸ்நாக்குக்கு இந்த ஸ்வீட் ரெசிபியை சட்டுன்னு செஞ்சிடலாம். பொரிக்கிறதுக்கு எண்ணெயும் அதிகமாக தேவைப்படாது. 2லிருந்து 3 மணி நேரம் ஊற வச்சோம்னா தேன் மிட்டாய் நல்லா ஜூஸியாக இருக்கும். ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி. கடைகளில் வாங்கி சாப்பிட்றது போலவே அதே டேஸ்ட்டில் வீட்டிலையே இந்த தேன் மிட்டாயை செஞ்சிடலாம். தேன் மிட்டாய் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மிட்டாய் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.